ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்க தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். தேவன் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கிறார்கள். ஆமென். தெய்வ பிரசன்னம் நம்ம நிரப்புகிறதா இருக்கு. நம்ம சேர்ந்து சொல்லலாமா? தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவரின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நீக்கிறா. சேர்ந்து சொல்லாமா? தேவரின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நீக்கிறா. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எஸ் ஆண்டவர், ஒரு தேவ பிரசன்னம் நிரப்புகிறதுக்காக நமக்கு நன்றி. உங்கள் மகிமை பிரச்சனைகளை தொடுகிறதுக்காக நன்றி சொல்லுது. முற்றிலுமாக தாழ்த்து விரும்பியாக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு நாள் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஓகே, இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 29. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் தரலி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாசித்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும், பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க சொல்லி தாவீது தொடங்குகிறான். ஏன் வல்லமையும் கனத்தின் தேவனுக்கு செலுத்து சொல்லி பார்த்தா, அவருடைய சத்தம் எப்படி கிரியேட் செய்கிறது. ஆமென்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமாம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் துணிக்க போகுதுங்க. பரலோக தேவனுடைய சத்தம் நம்ம வாழ்க்கையில் துணிக்க நம்ம ஜெபிக்கும் போது தேவ சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். அந்த சத்தம் மகத்துவம் உள்ளதுன்னு சொல்ல வசனம் சொல்ல. அது மாத்திரம் கிடையாது, கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட வல்லமை உடையது என்பதை தாவீது அழகா சொல்றாரு. அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை
பிளக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கீழே வாசியும் நிறைய காரியங்களை பார்க்குறோம். அது மாத்திரம் அந்த கடைசி வசனம் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமே, இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையில் பலனற்று காணப்படலாம், ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கலாம். நம்ம தேவனை நம்பும்போது இன்னைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவன் பலன் கொடுக்க போகிறார். ஆமே, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்க போகிறோம். ஆண்டவருடைய சத்தம் சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆமே, பலன் மாத்திரம் கிடையாது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்குறதான காரியம், இன்றைக்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து வாழ்க்கையில் பலனற்று காணப்படுகிற எல்லா நேரத்திலும் தேவன் நமக்கு பலத்தை தரப்போகிறார். அது மாத்திரம் இல்லாமல் சமாதானம் அற்ற நிலைமையில் அவர் நம்ம சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே, இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்தம் எவ்வளோ மகத்துவம் உள்ளது, உங்களுடைய சத்தம் வல்லமையுள்ளது சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலன் தருகிறதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிக்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களை சமாதானத்தை அருளி தகப்பன் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர், இந்த நாளில் எங்களோடு பேசுனதுக்கு நன்றி. உங்களுடைய சத்தம் வல்லமையுள்ளது ஆண்டவரே, உங்கள் சத்தம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே. இன்னைக்கு பரலோக தேவனுடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையில் துணிக்கிறதுக்காக நன்றி, எங்கள் குடும்பங்களை துணிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பான வசனம் சொல்கிறபடி நீர் எங்களுக்கு ஏசப்பா பலன் தருகிறதுக்காக நன்றி சொல்லுது ஆண்டவரே. பலத்தை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சமாதானத்தை எங்களுக்கு அருளி எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர், எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மாற ஆண்டவரே, நீர் பலன் தருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்கள் மீது சமாதானத்தை அருளி தகப்பன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். எங்கள் எல்லாரையும் தாழ்த்து விரும்பியாகும். இந்த நாளில் எங்களை எல்லா தீங்குக்கும் கற்று விலை கொள்ளுங்க. உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி சங்கீதங்களை வாசித்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துவார். God bless you.